ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் மேனாஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்குமே என்னோட மனமார்ந்த நன்றிகள். இப்போ தான் நம்ம சேனலில் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டுமே சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்கள். சூப்பரான ஒரு டே அப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு. முகிலை ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடுறதுக்கு நாங்கள் எல்லாருமே அன்றைக்கி போயிருந்தோம். ஒரு சில நாள் எழில்குட்டி காலையில் சீக்கிரமாகவே தூங்கி எந்திரிச்சிருவான். அப்போல்லாம் கிளம்பும்போது விடமாட்டான். அவங்க அப்பா கூட்டிகிட்டு போயிட்டு தான் வருவார். ஆனால் இன்றைக்கி சரி வா நானும் வரேன் அப்படின்னு நாங்கள் எல்லாருமே போய் ட்ராப் பண்ணிட்டு வந்தோம். இந்த சீசன் வர வர பார்த்திங்கன்னா காலையில் சீக்கிரமாகவே விடிஞ்சிருது, அதாவது வெளிச்சம் வந்துடுது. முன்னாடியெல்லாம் இருட்டாக தான் இருக்கும் இந்த டைமுக்கு. இப்போது வர்ற சண்டே பார்த்திங்கன்னா டேலைட் சேவிங் வேறு 1 மணி நேரம் திரும்பவும் எங்களுக்கு ஃபார்வர்டில் போயிடும். இப்போது எங்களுக்கு இங்கே காலையில் 7 மணின்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு இந்தியாவில் அங்கே சாயந்தரம் 6:30 அப்படிங்கிற டைம் இருக்கும். சண்டே டைம் மாறுதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, எங்களுக்கு தான் ஃபார்வர்டில் போகுது. அப்போது நாங்கள் 7 மணி அப்படிங்கும்போது 8 மணி ஆயிரும். ஆனால் உங்களுக்கு அங்கே இந்தியாவில் சாயந்தரம் 6:30 அப்படிங்கிற டைமிங்கே தான் மெயின்டைன் ஆகும். சூரிய வெளிச்சத்தை முடிஞ்ச வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் இந்த டைம் சேஞ்ச் எல்லாம் இங்கே ப்ராக்டிஸில் வந்தது. நீங்கள் அப்படியே கூகுளில் போய் டைப் பண்ணிங்க அப்படின்னாவே எப்போ இருந்து இதை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தாங்க, எத்தனை கண்ட்ரீஸில் இந்த டேலைட் சேவிங் அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஏன்னா ஷார்ட்ஸில் இதை நான் சொல்லும்போது ஒரு சிலர் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் எதுக்கு அப்படின்னு கேட்குறீங்களா. அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ளே என்னால் எல்லா டீட்டெயிலையும் சொல்ல முடியறதில்ல. அதனால தான் இன்றைக்கி லாங் வீடியோலேயே நான் சொல்லிட்டேன். எங்கள் லான் கேர் பார்த்திங்கன்னா முன்னாடி லானுக்கு மட்டும்தான் அந்த ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிட்டு போகிறாங்க. ஆனால் அந்த கல்லுக்குள்ளே இருக்கிற கலையெல்லாம் அப்படியே தான் இருக்குது. நெக்ஸ்ட் டைம் அவங்க வந்தாங்கன்னா இங்கேயும் கொஞ்சம் ட்ரீட் பண்ணுங்கன்னு கேட்கணும். காலையில் நேரத்தில் இப்படி வந்து கொஞ்சம் நேரம் நின்னாவே செம்ம ஆக்டிவாக ஆயிடுவோம். என்ன தான் தூக்க கலக்கம்லாம் இருந்தாலும் இந்த குருவியெல்லாம் கீச்சு கீச்சுன்னு கத்திட்டு போகும்போது, அதுவும் இந்த வானத்தில் அந்த சன்ரைஸ் மேகக்கூட்டங்களோட பார்க்கும்போதே சூப்பராக இருக்கும். அதுவே செம்ம எனர்ஜியை கொடுத்துரும். இன்றைக்கி தாங்க கொஞ்சம் வெதர் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு காலையில். 2 நாளைக்கு முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா சரியான காற்று. நான் சொல்லியிருப்பேன் ஷார்ட்ஸ்லேயே, இந்த செடியெல்லாம் கீழே விழுந்துருச்சுன்னு கொண்டு வந்து உள்ளே வச்சுட்டேன். மறுபடியும் இன்றைக்கி தான் கொண்டு போய் வெளியில் வைக்கணும். நம்மால் பார்த்திங்களா வெளியில் போயிட்டு வந்திருக்காராம். அதனால் ஹேண்ட் வாஷ் பண்ணி ஃபேஸ் எல்லாம் வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. வெளியில் போயிட்டு வந்தால் கை கழுவிட்டு தான் வீட்டுக்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. சும்மாவே காரில் உட்காந்து எங்கேயாவது போயிட்டு வந்தால் கூட அதை செஞ்சுட்டு தான் வருவார். அது எதுக்குன்னா தண்ணியில் விளையாடுறதுக்கு. அடுத்து எனர்ஜி கொடுக்கக்கூடிய மெடிசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு குளியலை போட்டு வர்றது தான். குளிச்சுட்டு ரெடியாகி வந்தேன் அப்படின்னாவே இன்னும் பயங்கர பிரிஸ்க் ஆயிடுவேன். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வேறு, செம்பருத்தி பார்க்குறக்கு வேறு கண்ணுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. பறித்து கொண்டு போய் சாமிக்கு வச்சு சாமி கும்பிட்டாச்சு. கீழேயும் விளக்கேற்றிட்டேன். மேலே போய் அங்கே ஒரு பூஜா கேபினெட் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அங்கேயும் விளக்கேற்றிட்டு வந்துட்டேன். ஆனால் மோஸ்ட்டாக வீடியோவில் நான் கீழே மட்டும்தான் காமிச்சிருப்பேன். மேலே மோஸ்ட்டாக நான் வீடியோ எடுக்காததுக்கு ரீசன் அவர் ஆஃபீஸ் மீட்டிங்கெல்லாம் மேலே தான் அட்டென்ட் பண்ணுவார். அதே ரூமில் தான் இந்த பூஜா கேபினெட்டும் வச்சுருக்கோம். அங்கே போய் நான் விளக்கேற்றிட்டு சாமி கும்பிட்டு வந்துடுவேன். அது சைலண்ட்டாக பண்ணிட்டு வந்துடலாம். ஆனால் நான் கேமரா எடுத்துகிட்டு போய் நான் வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிறப்ப அவருக்கு அது டிஸ்டர்பன்ஸ் ஆகும். அதனால தான் மோஸ்ட்டாக நான் மேலே காட்டுறதில்ல, கீழே மட்டும் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். டெய்லி கிச்சனில் வேலை செய்யும்போது இந்த மாதிரி ட்ராயர் திறந்து கத்தி எடுக்கிறது, சாப்பிங் போர்டு எடுக்கிறது அப்படின்னு ஒவ்வொரு ட்ராயரில் ஏதாவது நம்ம எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போல்லாம் யோசிப்பேன், எல்லாமே கலைஞ்சு கிடக்கு, திரும்பவும் எப்போ ஆர்கனைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு. சீக்கிரமாக பண்ணிவிட்டு உங்களுக்கும் ஃபுல் கிச்சன் ஆர்கனைசேஷன் வீடியோ போடணும் அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டே தான் இருப்பேன். ஏதாவது ஒவ்வொரு ட்ராயராக க்ளீன் பண்ணவும் செய்வேன். இப்போ கொஞ்ச நாளாக என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த லாக் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ட்ராயரில், அதை ஈஸியாக திறக்கிறதுக்கு கற்றுக்கிட்டான். இப்படி தான் திறக்கணும் போல இருக்குது அப்படின்னு நல்லா பார்த்து வச்சு திறந்து என்ன பண்ணுறான், உள்ளே இருக்கிறதெல்லாம் வெளியில் எடுத்து உட்காந்து நல்லா பொழுது போகுது அவனுக்கு. எவ்வளோ கஷ்டப்பட்டு காலையில் அதை க்ளீன் பண்ணி வச்சாலும் மதியம் இல்லை சாயந்தரத்துக்குள்ளே திரும்பவும் களைச்சி விட்டுறான். இப்போ தான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்கேன் அதை ஓப்பன் பண்ணக்கூடாது அப்படின்னு. அதனால் இன்னையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம க்ளீன் பண்ணுவோம், பண்ணிவிட்டு சீக்கிரமாக கிச்சன் ஆர்கனைசேஷன் வீடியோ ஏதாவது ஒன்று ரெடி பண்ணுவோம் அப்படின்னு இந்த பக்கத்தில் இருக்க எல்லா ட்ராயரையுமே இன்னைக்கு க்ளீன் பண்ண போகிறேன். உங்களோடையுமே அதை எப்படி நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோவில். ஸோ இனிமேல் வர்ற கண்டென்ட் வந்து கிச்சன் ரிலேட்டடான ஆர்கனைசேஷன் வீடியோவாக தான் இருக்க போகுது. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க மட்டும் தொடர்ந்து பாருங்கள்.
பழங்கள் எதுவா இருந்தாலும் எழிலுக்கு சரி, முகிலுக்கும் சரி ரொம்ப பிடிக்கும். அது என்னன்னு தெரில. ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் முகிலுமே வாட்டர்மெலன்னா பிடிக்கல அப்படின்ட்டு தான் இருந்தான். அதுக்கப்புறம் அவனுக்கும் இந்த ஷேப்ஸ் கட்டரில் குட்டி குட்டியா கட் பண்ணி குடுத்து பார்த்து, அப்படி தான் நான் பழக்கி விட்டேன். அப்புறம் வாட்டர்மெலன்ல பாப்சிக்கல் மாதிரி செய்வோம் இல்லைங்களா? வாட்டர்மெலன அப்படியே பிளெயினாவே ஜூஸ் மாதிரி போட்டு, இனிப்பெல்லாம் எதுவுமே சேர்க்க தேவையில்ல. பாப்சிக்கல் மோல்டுல ஊத்தி ஃப்ரீஸ் பண்ணிட்டு குழந்தைங்களுக்கு குடுக்கலாம். அப்படி குடுத்து தான் வாட்டர்மெலன் சாப்பிடுறதுக்கே முகிலுக்கு நான் பழக்கி விட்டேன். எழிலுக்கு ஷேப்ஸ் கட்டர் இருக்கு இல்லைங்களா? அதில குடுத்து பார்ப்போம். என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு ஸ்டார்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால ஸ்டார்ல கட் பண்ணி குடுத்து பார்த்தேன். பரவால்ல. ஒண்ணும் மோசம் இல்ல. 2 வா சாப்பிட்டான். அதுலயும் இந்த தடவ வாங்கிட்டு வந்த வாட்டர்மெலன் செம்ம டேஸ்ட்டு. இனிப்பா இருந்தது. HEBல தான் வாங்கிட்டு வந்திருந்தாரு. அதனால எப்படியாவது குடுத்து பழக்கிரணும் அப்படின்ட்டு தான் குடுத்துட்ருந்தேன். 2 நாளைக்கு முன்னாடி அவன் தான் கட் பண்ணி குடு, கட் பண்ணி குடுன்னு ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டான்னு சொல்லி கட் பண்ணேன். குடுத்தா வாங்கிட்டு வீர நட போட்டுட்டு சோஃபால போய் உட்காந்து ஒரு வா எடுத்து வச்சவன் ஐயேன் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு வந்து என்கிட்டயே குடுத்துட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் ஞாபகம் வந்துச்சு. ஆமால்ல இந்த குக்கி கட்டர் இருக்கு. அதை வச்சு நம்ம கட் பண்ணி கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு கொடுக்கவும் சாப்பிட்டுக்கிட்டான். இது வந்து அமேசானில் தாங்க நான் வாங்கினேன். நிறைய பேர் என்னோடய லஞ்ச் பாக்ஸ் வீடியோஸ் பார்த்துட்டே கேட்பீங்க, நீங்கள் சும்மாவே போய் குக்கி கட்டர்ஸ் இல்லைனா ஃப்ரூட் கட்டர்ஸ், வெஜிடபிள் கட்டர்ஸ் அப்படின்னு கொடுத்து பாருங்கள். உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். இதுதான் நீங்கள் வாங்கணும்னு இல்லை. ஏன்னா நான் வாங்கி ரொம்ப வருஷம் ஆச்சு. இப்போ ரீசெண்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய மாடலில் நிறைய க்யூட்டான ஷேப்ஸில் கூட உங்களால் வாங்க முடியும். ரொம்ப குறும்புத்தனம் பண்ணிக்கிட்டு சேட்டை பண்ணுற குழந்தைங்கள அவங்கள கூட ஈஸியாக வழிக்கு கொண்டு வந்துடலாம் போல இருக்குது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஐடியாவை யோசித்து அவங்கள நம்ம வழிக்கு சீக்கிரமாக கொண்டு வர முடியுது. ஆனால் கூடவே இருக்காங்க பாருங்கள் நம்ம பார்ட்னர்ஸ், அவங்கள வழிக்கு கொண்டு வர்றதுங்கிறது சாமானியப்பட்ட வேலையே இல்லைங்க. இந்த மாதிரி கட் பண்ணி வச்சாவே நாங்கள் 2 பேருமே சாப்பிட்டுக்குவோம் தான். சரி பையனுக்கு வந்து ஷேப்ஸ் போட்டு கொடுத்தோமே, அவருக்கும் இந்த மாதிரி ஷேப்ஸை போட்டு கொண்டு போய் கொடுத்துட்டு வருவோம் அப்படின்னு இந்த ஸ்டாரு, இந்த பூ மாதிரி இருக்கிற டிசைன் எல்லாம் போட்டுட்டு அது நல்ல ரெட் கலராகவும் இருக்கவும் ஹார்ட்டின் ஷேப் எடுத்து ஹார்ட் மாதிரி ஒன்றே ஒன்று போட்டு வச்சு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தேன். கீழே தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாரு. கொடுத்துட்டு வந்து கிச்சன்லேருந்து நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். டப்பு டப்பு டப்புன்னு மின்னல் வேகத்தில் சாப்பிட்டு முடிச்சு வச்சாச்சு. நான் ஐயோ அந்த ஹார்ட் ஷேப்பை சாப்பிட்றப்பயாவது நம்மளை பார்ப்பார் இந்த மனுஷன் அப்படின்னு நின்னா, ஆஹா அதெல்லாம் பார்க்கவே இல்லைங்க. நான் அப்புறம் நினச்சேன், சரி ஷேப்ஸை கூட பார்க்க வேண்டாம், கொண்டு வந்து வைக்கிறது முதல்ல வாட்டர்மெலனா இல்லை வேறு என்னென்னாவது பார்த்துட்டு சாப்பிட்லாமே அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. சரி ரைட்டு நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு அதுக்கப்புறம் மிச்ச வாட்டர்மெலனை இந்த மாதிரி கவர் போட்டு உள்ளே எடுத்து வச்சுட்டு நானும் அந்த வாட்டர்மெலனை சாப்பிட்டுட்டு நீ ஆர்கனைஸ் பண்ண வேண்டிய வேலை தான். இந்த கவர் வந்து நான் டாலர் ட்ரீல தான் வாங்கினேன். கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு அந்த பேக்கேஜிங் காமிக்கிறேன் எப்படி இருக்கும் அப்படின்னு. கிச்சன் கவுண்டர் டாப்பில் அந்த ரைட் சைடு இருக்குது பாருங்கள், மிக்சர் கிரைண்டர்லாம் வச்சுருக்கேன் இல்லையா, அதுக்கு கீழே இருக்கிற ட்ராயர்ஸ் எல்லாமே இப்போ ஆர்கனைஸ் பண்ண போகிறேன். அது எல்லாம் டெய்லி யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஆனால் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் தேவைப்படும் எனக்கு கிச்சனில். அதனால இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே கொஞ்சம் ரேண்டமான ஸ்டஃப்ஸாக தான் இருக்கும். அது வந்து அப்பப்போ இந்த மாதிரி களைஞ்சும் போயிடும். அதைத்தான் இப்போ எடுத்து ப்ராப்பராக வைக்க போகிறேன். இங்கே சாமி விளக்கு எல்லாம் போடுறேன் அப்படிங்கிறனால கண்டிப்பாக எனக்கு திரி தேவைப்படும். அதனால இந்த ஒரு ட்ராயர்லேயே நான் எப்போவும் வச்சுருவேன். ஒரு சின்ன ஜிப்லாக்கில் குங்குமமும் விபூதியும் போட்டு அதையும் வச்சுருக்கேன். இந்த ட்ராயரில் பெருசாக எதுவும் களைஞ்சு போகலை. என்ன பிரச்சனைனா கீழே போட்டிருக்கேன் பாருங்கள் ஒரு மேட்டு, அது ரொம்ப பெருசாக இருந்தது. அதை அப்போதைக்கு கட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி மடித்து உள்ளே வச்சுட்டேன். அது வந்து ஒவ்வொரு தடவையும் எடுத்துகிட்டு வைக்கும்போது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருந்தது. அதனால் ப்ராப்பரான சைஸுக்கு கட் பண்ணி இருக்கிற குப்பையெல்லாம் வேக்யூம் பண்ணிவிட்டு ஒரு தொடச்சி வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி இந்த வேலை பார்க்குறேன். இந்த வேக்யூம் பற்றி இன்னுமே நிறைய பேர் கேட்குறீங்க. நிறைய தெரிஞ்சவங்களுக்கு என்னடா திரும்ப திரும்ப இந்த பொண்ணு சொல்லுதுன்னு கூட இருக்கும். இந்த ப்ராடக்டோட லிங்க்கெல்லாம் ஏற்கனவே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். தனித்தனி டைட்டிலாக இருக்கும். கிச்சன் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா அதில் கிச்சன் ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் லிங்க் பண்ணியிருப்பேன். ஒவ்வொரு டைட்டில் போட்டு கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஒட்டு மொத்தமாக தனித்தனியாக ஒவ்வொரு ப்ராடக்ட்டையும் நான் லிங்க் போட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தேன்னா தேடும்போது உங்களுக்கே கொஞ்சம் அது வந்து இன்கன்வீனியண்ட்டாக இருக்கும். இன்னொன்று, இப்போ நான் ஒரு ப்ராடக்ட் காமிக்கிறேன் அப்படின்னா அதே தான் நீங்கள் வாங்கணும்னு இல்லை. உங்கள் லொக்கேஷனில் அதுக்கான அவைலபிலிட்டி இல்லாமல் கூட இருக்கலாம், அவுட் ஆஃப் ஸ்டாக்காக கூட இருக்கலாம். நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போ ஒரு வேக்யூம் வாங்குறீங்க அப்படின்னா சர்ச் பண்ணி பாருங்கள். ரிவ்யூஸ் வந்துட்டு எதுக்கு நல்லா கொடுத்துருக்காங்க, கீழே பப்ளிக் ரிவ்யூஸையும் போய் செக் பண்ணுங்கள். அதெல்லாம் பார்த்துட்டு
வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா 90 டேஸ் ரிட்டர்ன் பாலிசி மோஸ்ட்டாக எல்லா ப்ராடக்ட்ஸ்க்குமே அமேசானில் இருக்கும். நீங்கள் தாராளமாக ரிட்டர்ன் பண்ணிவிட்டு வேறு ப்ராடக்ட் வாங்கிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் நான் பண்ணுவேன். அதில் எனக்கு எது பெஸ்ட்டாக இருக்கோ அதைத்தான் நான் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். எங்கள் அப்பாவோட ஹேண்ட் ரைட்டிங் முன்னாடியே நான் சொல்லியிருப்பேன் ஒரு ஷார்ட்ஸில். அது எப்போவுமே இந்த ட்ராயரில் தான் இருக்கும். அப்பப்போ எடுத்தும் பார்த்துக்கலாம் இல்லையா, அதனால தான் இங்கேயே வச்சுருக்கேன். அந்த கவரப்ஸ் காமிச்சேன் பாருங்கள், ஷவர் கேப் மாதிரி. அது வந்து கவரப்ஸ் அப்படின்னு நம்ம ஃபுட்டுக்காகவே யூஸ் பண்ணுறதுக்கு டாலர் ட்ரீயில் நிறைய வச்சுருக்காங்க. போனேன்னா இந்த மாதிரி 2 பேக்கேஜ் வாங்கிட்டு வந்து வச்சுக்குவேன். சைஸ் வந்து 3 சைஸில் இருக்கும். சின்னதாகவும் இருக்கும், மீடியம் சைஸ் ஒன்று, பெருசு அப்படின்னு ஒரே பாக்ஸில் உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் நான் யூஸ் பண்ணுறது. ஏன்னா வாட்டர்மெலன்லாம் கட் பண்ணி அப்படியே உள்ளே வைக்கிறப்ப கொஞ்சம் இதாக இருக்கும். அதனால க்ளோஸ் பண்ணி வச்சுட்டா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இது யூஸ் பண்ணுறேன். இப்போது இந்த ட்ராயர் பார்த்திங்கன்னா ஜிப்லாக் கவரு. இது வந்து ஓப்பன் பண்ணி என்ன பண்ணுறது, ஒவ்வொரு ஜிப்லாக்காக எடுத்துகிட்டு போய் டாய்ஸை போட்டு விளையாடுறேன் அப்படின்னு வேஸ்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கான் எழில். எனக்கு ஜிப்லாக்கு தேவையும் படுது கிச்சனில், வேறு வழியும் இல்லை. அதனால் இன்றைக்கி இங்கே தான் வச்சாகணும். சரி கொஞ்சம் வேறு மாதிரி வைக்கலாம் அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த 2 ட்ராயருக்கு நடுவில் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கேப் இருக்கும். ஸோ கீழே இருக்கிற கேபினெட் இருக்குது பாருங்கள், இங்கே எடுக்கிறது கொஞ்சம் ப்ராப்பராக வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அதுவும் ஜிப்லா கவர்லாம் ஈஸியாகவே அந்த கேப் வழியாக கீழே இருக்கிற கேபினெட்டுக்கு விழுந்துடும். நான் ஒவ்வொரு டைமும் கீழேருந்து ஏதாவது எடுக்கிறப்ப என்ன ஆகுது, அந்த ஜிப்லா கவர் விழுந்துக்கிட்டே தான் இருக்குது. அதுக்காகவே இந்த ஜிப்லாக்கை கொஞ்சம் ப்ராப்பராக வைக்கணும். இந்த உட்டன் ஸ்பூன்ஸ் பற்றி கூட நிறைய பேர் கேட்டிங்க இல்லையா. என்னென்னா ஸ்டாக் வரும்போது நான் டக்குன்னு வாங்கி வச்சுக்குவேங்க. ஏன்னா இது அடிக்கடி கிடைக்காது, அது ஒரு ரீசன். லிஸ்ட்டில் போட்டு நான் வச்சுடுவேன். எப்போயாவது ப்ரைஸ் ட்ராப் ஆகுது, இல்லை ஏதாவது அதில் கூப்பான்ஸ் கிடைக்குது, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வரும்போது என்ன பண்ணிடுவேன், வாங்கி வச்சுருவேன். யூஸ் பண்ணுறப்ப 2-3 மட்டும் ஸ்டவ் பக்கத்தில் வச்சு யூஸ் பண்ணிக்குவேன். பார்த்தீங்களா, யூஸ் பண்ணது கொஞ்சம் அப்படியே வெளுத்து போன மாதிரி இருக்குது மேலெல்லாம். புதுசாக இருக்கிறது அப்படியே ஷைனிங்காக இருக்குது பாருங்கள். அதனால் மொத்தமாக வாங்குறத அப்படியே எல்லாத்தையும் எடுத்து போட்டு நான் யூஸ் பண்ண மாட்டேன். இப்போ ஒரு 6 ஸ்பேச்சுலா இருக்குன்னா 6ஐயும் எடுத்து நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஒரு 2 மட்டும், இதில் 2 அதில் 2 அப்படின்னு வச்சு யூஸ் பண்ணிவிட்டு அது நல்லா தேஞ்சு போயிடுச்சுன்னா தூக்கி வீசிட்டு அதுக்கப்புறம் தான் புதுசு எடுத்து யூஸ் பண்ணுவேன். வாங்கும்போதே 1, 2ன்னு வாங்கிக்கலாம் அப்படின்னு பார்த்தா அப்படியும் விற்க மாட்டாங்க. ஒன்று செட் ஆஃப் 6 இருக்கும், இல்லைனா செட் ஆஃப் 12 அப்படி தான் இருக்கும். அதுதான் பெரிய பிரச்சனையே. அதனால வேறு வழி இல்லாமல் பல்காக வாங்குற மாதிரி தான் இருக்குது. இதெல்லாம் இங்கேயே தான் வச்சுருப்பேன். ரொம்ப யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் பெரிய பெரிய பாத்திரங்களாக இருக்கிறது, கெஸ்ட்டெல்லாம் வந்து சமைக்கிறதுக்குன்னு கொஞ்சம் பெரிய பாத்திரம், இல்லை பாட்லக் மாதிரியோ, இல்லை இந்த மாதிரி பர்த்டே பார்ட்டி ஆர்கனைஸ் பண்ணுறப்ப பெரிய பெரிய பாத்திரங்கள்லாம் தேவைப்படுது அப்படிங்கிறதெல்லாம் கராஜில் ஒரு பாக்ஸில் போட்டு நான் வச்சுருக்கேன். அது கூட முன்னாடியே ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். அங்கே கொண்டு போய் இந்த கரண்டியெல்லாம் வச்சுட்டேன் அப்படின்னா சடனாக ஏதாவது தேவைப்படுது அப்படிங்கிறப்ப அங்கே போய் எடுக்கிற மாதிரி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் ஃப்ரெண்டுக்கே பேபி ஷவர் ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க. அப்போ கொஞ்சம் கரண்டியெல்லாம் நிறைய தேவைப்படுதுன்னு கேட்கும்போது அங்கங்கே போய் எடுக்கிற மாதிரி இருக்குது. அதனால தான் இந்த கரண்டி தானே, இது பெரிய ஸ்பேஸ் எடுத்துக்காது அப்படின்னு யூஸ் பண்ணலனாலும் இங்கேயே வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இதே ட்ராயரில் போட்டு வச்சுருக்கேன். இதுக்கு பக்கத்தில் இருக்கிற ட்ராயரும் அப்படியே பயங்கர மெஸ்ஸியாக தான் இருக்குது. அதனால் இதெல்லாம் கொஞ்சம் ப்ராப்பராக ஒரே இதில் வச்சுட்டு இதில் கரண்டியெல்லாம் வச்சுக்கலான்னு பார்க்குறேன். இட்லி துணி, இது சீஸ் கிளாத்து. பன்னீரெல்லாம் நம்ம செய்யும்போது ஸ்ட்ரெயின் பண்ணுறதுக்கு துணி வேணும், இல்லை தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால சீஸ் கிளாத் இங்கே தான் நான் வாங்கினேன். ஆனால் இட்லி துணி ஊரில் வாங்கினது. இது வந்து ஃப்ரிட்ஜில் ஒட்டிக்கிற மாதிரியான ஒரு பிக்சர் மேக்னெட்டு. அவங்க ஸ்கூல்லையே போட்டு கொடுப்பாங்க ஒவ்வொரு பிக்சர் டே அப்பையும். அதனால அது இங்கே வச்சுருக்கேன். இட்லி துணி அம்மு மார்ட்டு பழனியில் தான் நான் வாங்கிட்டு வந்தேன். இதுதான் சைஸு. இதில் உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா பெரிய சைஸும் இருக்கும், சின்ன சைஸும் இருக்கும். நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு காமிக்கிறேன் ஓப்பன் பண்ணி. இந்த சாக் போர்ட் லேபிள்ஸ் இருக்கு இல்லையா, இதுவும் அமேசானில் தான் நான் வாங்கியிருந்தேன். கூடவே இந்த மாதிரி ஒரு மார்க்கர் கொடுப்பாங்க. இந்த சாக் போர்ட் லேபிள்ஸு இப்போ நான் இது தனியாக வேணும் அப்படின்ட்டு வாங்குறதில்ல. ஏதாவது ஒரு கண்டெய்னர் நம்ம வாங்குகிறோன்னு வைங்களேன், முன்னாடியெல்லாம் அந்த கண்டெய்னருக்கு கூடவே இது ஃப்ரீயாகவே கொடுப்பாங்க. சாக் போர்ட் லேபிளும் இந்த மார்க்கரும் ஃப்ரீயாகவே நமக்கு வந்துடும். அப்படி சேர்ந்தது தான் இத்தனை லேபிள்ஸு. அதனால அது வந்து இங்கேயே வச்சுருக்கேன். இந்த எல்லா இட்லி துணியும் எடுத்து ஒரு ஜிப்லாக்கில் போட்டு வச்சாச்சு. மீதி இருக்க எல்லா ஜிப்லாக்கையும் ரப்பர் பேண்ட் போட்டு கட்டி வச்சுருக்கேன். நீங்கள் அப்படியே வீடியோ பார்த்துட்டே இருங்க. நான் பர்த்டே விஷ், வெட்டிங் ஆனிவர்சரி விஷஸ் எல்லாத்தையுமே அப்படியே சொல்லிடுறேன். இந்த தடவை கொஞ்சம் நிறையாவே விஷஸ் வந்திருக்கு. எல்லாத்தையுமே நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். பிரியா மோகனா ஃபெப் 27th பர்த்டே, காமேஷ் மார்ச் 1 அன்னைக்கு பர்த்டே, CAS கிருஷ்வந்த் மார்ச் 3rd பர்த்டே, யுவராணி 22nd Feb அவங்களுக்கு வெட்டிங் ஆனிவர்சரி, 25th Feb அவங்க பொண்ணுக்கு பர்த்டே,
ஹர்ஷித் மார்ச் 8 அன்னைக்கு பர்த்டே. செல்வி மகாதேவன் அவங்களோட 20th அனிவர்சரியை மார்ச் 16 செலிப்ரேட் பண்ணுறாங்க. வஞ்சி பார்த்திபன் 30th அனிவர்சரியை 12th செலிப்ரேட் பண்ணுறாங்க. சர்வேஷ் மார்ச் 2 பர்த்டே. சுஜிதா R594 Feb 24 அன்னைக்கு பர்த்டே. ஓவியா Feb 13 அன்னைக்கு பர்த்டே. சௌபர்ணிகா ட்ராவல் மார்ச் 9th 8th வெட்டிங் அனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஷண்முகப்பிரியா மார்ச் 6 அன்னைக்கு பர்த்டே. ஹிதேஷ் மார்ச் 11 அன்னைக்கு பர்த்டே. கனிமொழி மார்ச் 5th. சென்னையில் அரங்கநாதன் விஜயலக்ஷ்மி அவங்களோட பையன் தஷ்வந்த் மார்ச் 7 அன்னைக்கு பர்த்டே. தாமரை மணாலன் மார்ச் 18 அன்னைக்கு பர்த்டே. காளீஸ்வரியோட டாட்டர் மார்ச் 5 அன்னைக்கு பர்த்டே. கிரி சுதா Feb 21 அன்னைக்கு பர்த்டே. சித்ரா செந்தில் Feb 19 அன்னைக்கு பர்த்டே. செங்கோட்டையன் தமிழரசி 10th வெட்டிங் அனிவர்சரியை மார்ச் 2 செலிப்ரேட் பண்ணுறாங்க. எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த இதயம் கனிந்த நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். இந்த மாதம் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுற நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் எல்லாருக்குமே கூடவே உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இதில் மார்ச் 4 அன்னைக்கு என்னோட சின்ன குழந்தனார் நந்து அவர் வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட் அக்ஷயா அன்றைக்கி ஷார்ட்ஸில் கூட நான் காமிச்சிருந்திருப்பேன் இல்லைங்களா, அவங்களுக்கு மார்ச் 17 அன்னைக்கு பர்த்டே. இவங்க 2 பேருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். இந்த மார்ச் மாதம் என்னன்னு தெரிலங்க, நிறைய பேர் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறீங்க. அதுலேயும் இந்த முகூர்த்த நாள்லாம் நிறைய இருக்குங்கிறனால நிறைய பேருக்கு வெட்டிங் ஆனிவர்சரி கூட வந்திருக்கு. ஸோ எல்லாருமே என்ஜாய் பண்ணுங்கள், சூப்பராக செலிப்ரேட் பண்ணுங்கள். திரும்பவும் நம்ம வீடியோக்குள்ளே வந்துடலாம். இது எல்லாமே ஃப்ரூட் பிக் தாங்க. முகில் முன்னாடி ஸ்கூலுக்கு ஃபஸ்ட்டு போகும்போது லஞ்செல்லாம் எடுத்துகிட்டு போகிறப்ப கொஞ்சம் மிச்சம் வச்சுட்டு தான் வருவான். ஸோ இந்த மாதிரி வாங்கி நான் ஃப்ரூட்ஸில் அங்கங்கே குத்தி வச்சுட்டேன் அப்படின்னா பசங்களுக்கு அதெல்லாம் பார்க்குறக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டு தான் இல்லைங்களா. அப்படி தான் நான் அவனை வந்து எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ண வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணேன். இது வந்து சாஸ் எல்லாம் ஊற்றி கொடுக்கறதுக்கு. இந்த பாட்டில் நான் ஈஸியாகவே கழுவிடுறேங்க. நிறைய பேர் இதை வந்து க்ளீன் பண்ணவே முடியல, நீங்கள் எப்படி தான் க்ளீன் பண்ணுறீங்கன்னு கேட்டிங்க. பாருங்கள், பளிச்சுன்னு தான் இருக்குது. இந்த டேப்பில் வந்து அந்த ஷவர் ஃபீச்சர் மாதிரி இருக்கு இல்லைங்களா, மேபி அதுதான் ரீசனானு எனக்கு தெரியலை. அதை அப்படியே உள்ளே விட்டோம்னா சூப்பராக அந்த ப்ரெஷர்லையே சூப்பராக க்ளீன் ஆகிட்டு வந்துடுது. இந்த குட்டி குட்டியாக இருக்கிற பாட்டிலு இந்த ஃப்ரூட் பிக் வாங்கும்போது கூட வந்ததுங்க. அது நான் இன்னும் யூஸ் பண்ணவே இல்லை. அதில் என்னடா ஊற்றி கொடுக்க முடியும்? ஏன்னா இந்த கொரியன் சைனீஸில் அந்த இதிலலாம் பார்த்திங்கன்னா அந்த சோயா சாஸு இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும், கொஞ்சமாக தான் ஊற்றி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரியான நிறைய சாஸ் வெரைட்டிஸ் இருக்குது. அதெல்லாம் ஊற்றிக்கிறக்காகவே அந்த குட்டி குட்டி பாட்டில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதில் எடுத்து இந்த லிட்டில் ஜானா அந்த படத்தில் ஜோ மேம் வந்து ஒரு குட்டி ஃபில்லர் எடுத்து தோசை ஊற்றுவாங்க பாருங்கள், அந்த மாதிரியான ஒரு ஃபில்லருமே கொடுத்துருக்காங்க அதை ரீஃபில் பண்ணுறதுக்கு. பட் நான் அது இது வரைக்கும் யூஸ் பண்ணதில்லை. க்யூட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். மற்றபடி அந்த 2 சாஸ் பாட்டிலுமே ஒரு சில சமயம் மேப்பிள் சிரப்போ இல்லை சாஸோ ஊற்றி கொடுக்கறக்கு நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி அடுக்கி வச்சுருக்கேன். இந்த டப்பாவில் இந்த கார்னரில் பார்த்திங்கன்னா கிளிப் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அது ஏதோ ஒரு கடையில் தாங்க நான் வாங்கினேன், ஐக்கியாலையா டார்கெட்லையான்னு தெரியல. ஸோ அதை அப்படியே கிளிப் ஆன் பண்ணிட்டா மூவ் ஆகாது. இது அவகேடோ போட்டு வைக்கிற அந்த பாக்ஸு. அதுக்கப்புறம் அந்த ஸ்டாக்கபிள் ஸ்நாக் கண்டெய்னர்ஸ் இது எல்லாத்தையும், அதாவது ஸ்கூல் கிட்ஸ் ரிலேட்டடான ஸ்டஃப் எல்லாத்தையும் இந்த ட்ராயரில் வச்சாச்சு. குட்டி குட்டியாக இருக்கிற அந்த டிப் கண்டெய்னர்ஸ் நான் அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். ஆனால் அந்த பர்பிள் கலரில் ஒரு குட்டி கண்டெய்னர் இருந்துச்சு பார்த்தீங்களா, அது ஒரு டிஃபன் பாக்ஸ் கூட வந்ததுங்க. அந்த டிஃபன் பாக்ஸ் வந்து ஒன்றும் பெருசாக வந்துட்டு யூஸ் ஆகலை, ஏன்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக்கு. ஆனால் இந்த குட்டி டிப் கண்டெய்னர் அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுக்கிட்டேன். வெளியிலலாம் எதுவுமே சிந்தி வராது, நல்லா ஏர்டைட்டாக இருக்கும். அதுதான் நமக்கு வேணும் இல்லைங்களா, அதனால அந்த டிப் கண்டெய்னரை மட்டும் வச்சுருக்கேன். இன்னும் இங்கே தொல்லை நிறையா இருக்குங்க. அதுவும் சம்மர் வந்துருச்சுன்னா கேட்கவே வேண்டாம், கண்ணா பின்னான்னு சுற்றிக்கிட்டு இருக்கோம். அதனால தான் அந்த மஸ்கிட்டோ பேட் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் வேக்யூமோட ரீப்ளேஸ்மெண்ட் ஃபில்டர் ஒன்று அது வச்சுருக்கேன். நிறைய சார்ஜர்ஸ் எல்லாம் உள்ளே இருந்தது, அதெல்லாம் எடுத்துட்டேன். ஏன்னா அது யூஸ் ஆகிறது இல்லை. இங்கே அவங்க அப்பா எதுக்கு இங்கே வச்சுருக்காருன்னு எனக்கு தெரியலை. எது தேவையோ அதை மட்டும்தான் இப்போ வச்சுருக்கேன். பூ கட்டுற நூல் நம்ம ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்தது தான். அதுக்கப்புறம் 2 சார்ஜர் எக்ஸ்ட்ராவாக இருந்துச்சு இல்லைங்களா, ஒன்று சோஃபா கன்சோலில் யூஸ் பண்ணுறது, இன்னொன்று வந்து அந்த வேக்யூமோட சார்ஜர். அதனால 2ஐயும் இங்கே வச்சுருக்கேன். இந்த ட்ராயர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரேண்டமான ஸ்டஃப்ஸ் தாங்க. இது காரில் போகிறப்ப தேவைப்படுங்கிற டப்பா. அதில் ஸ்டாப்லர் பின் எக்ஸ்ட்ராவாக இருக்குங்கிறக்காக அதை போட்டு வச்சுருக்கேன். அந்த வேலண்டைன் டே அன்றைக்கி நாங்கள் யூஸ் பண்ணோம் பாருங்கள், அப்போ எடுத்துகிட்டு வந்தது. சரி இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாக ரேண்டமான ஸ்டஃப்ஸாக தான் இருக்கும். பசங்களுக்கு நெயில் கட் பண்ணி விடுறதுக்கு நெயில் கட்டர் காலையில் அவசரத்தில் தேடுறப்ப கிடைக்காது. இங்கேயே இருந்துச்சுன்னா ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வச்சுருக்கேன். அப்புறம் லிப் பாம் இருக்குது.
அதுக்கப்புறம் வேறு என்ன, என்னோடய வாட்ச்சு, அந்த பிரேஸ்லெட் மாதிரி போட்டுட்டு போவேன் இல்லைங்களா, அது மட்டும்தான் இங்கே இருக்குது. மோஸ்ட்டாக முன்னாடியெல்லாம் மாஸ்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் பாருங்கள். அப்போ வந்து இங்கே மாஸ்க்கும் நான் வச்சுருந்தேன். இதுதான் இந்த ஃபுல் ட்ராயரோட ஆர்கனைசேஷன். இது இப்படியே தான் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இருக்காது. கண்டிப்பாக களைஞ்சு தான் போகும். பட் அப்பப்போ கரெக்டாக அந்த குப்பையவாவது க்ளீன் பண்ணி நீட்டாக வச்சுட்டோன்னா மனசுக்கு ஒரு திருப்தி, அவ்வளவுதான். ஸ்பெஷல் தேங்க்ஸ் 2 பேருக்கு சொல்லணும். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் தான். ஆயிஷா கோயம்புத்தூர், அவங்க நவி என் சிஸ்டர் இன்லாவை கோயம்புத்தூரில் மீட் பண்ணி வந்து பேசியிருக்கீங்க. இன்னொருத்தவங்க காந்திமதி ஆண்டி, ரீசெண்டாக அம்மா ஒரு ரிசப்ஷனுக்கு போயிருந்தாங்க, அங்கே பார்த்து பேசியிருக்கீங்க. 2 பேருக்குமே என்னோட மனமார்ந்த நன்றிகள். மகளிர் தினத்தன்னைக்கு தான் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அனைவருக்குமே மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். ஒரு சில ஆண்கள் செய்கிற வன்கொடுமைகள், அதிலிருந்து என்னைக்கு பெண்களுக்கு விடுதலை கிடைக்குதோ அன்னைக்கு தான் உண்மையான மகளிர் தினமாக இருக்கும். இன்னொன்று, பெண்களே பெண்களுக்கு எதிரியாக இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த பெண்கள்கிட்டேருந்து என்னைக்கு விடுதலை கிடைக்குதோ அன்னைக்கு தான் நம்ம பெருமையாக மகளிர் தின வாழ்த்துக்களை சொல்லிக்க முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த காலத்தில் ஆண்கள் உடல் ரீதியாக எந்த அளவுக்கு துன்புறுத்துகிறாங்களோ அதுக்கு கொஞ்சம் கூட சளைக்காமல் மன ரீதியாக துன்புறுத்துறதுக்கு பெண்களும் இருக்க தான் செய்கிறாங்க. இது எல்லாம் மாறுற காலம் சீக்கிரமே வரணும்னு நானும் வேண்டிக்கிறேன். சரிங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டுமே ஒரு லைக் கொடுங்க. நம்ம அடுத்த வாரம் வேறு ஒரு vlogல பார்க்கலாங்களா? Until then, tata, bye bye.